தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நம்ம வாழ்க்கையில் நிறைய பேர் பார்த்துருப்போம். நல்லா சம்பாதிப்பாங்க, லட்சத்தில் கோடியில் சம்பாதிப்பாங்க. ஒரு குறிப்பிட்ட காலம் கழித்து எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருப்பாங்க. என்னன்னு கேட்டால், எல்லாம் வந்தது எல்லாம் போயிடுச்சு அப்படிப்பாங்க. வந்த வழியில் போயிடுச்சு அப்படிம்பாங்க. அப்போது செல்வம் சேர்த்தும் சிலருக்கு அதை நிர்வகிக்க முடியாத அல்லது அதை தக்க வைத்து கொள்ள முடியாத நிலை இருக்கும். சிலருக்கு சம்பாதிக்கிறத எதில் சேர்த்து வைக்கணும் அப்படின்னே தெரியாது. அப்போது ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஐடியா சொல்லுவாங்க இல்லையா, வீடியோவில் அல்லது ஏதோ ஒரு வகையில் தெரிஞ்சுப்பாங்க. அந்த தகவல் மூலமாக நம்மளும் அதில் சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லி போவாங்க. இப்போ எல்லாருக்கும் ஷேர் மார்க்கெட் வராது. ஆனால் எல்லாரும் சொல்லுவாங்க, நான் ஒரு ட்ரேடிங் அக்கௌண்ட்டு, டிமெண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி நான் சேர்க்க போகிறேன், நான் ட்ரேடிங் பண்ண போகிறேன், ஷேர் மார்க்கெட்டில் போகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாருக்கும் அது ஒத்து வராது. அதே போல் நான் எல்லாருக்கும் அந்தமாரி நிலம் சார்ந்த அல்லது வீடு மனை யோகம் இருக்காது. ஆனால் எல்லாரும் நான் ஒரு இடம் வாங்கணும் அப்படின்னு நிற்பாங்க. அப்படி ஒவ்வொரு ஜாதகத்திற்கும் ஒரு தனித்தன்மை இருக்குது. உங்கள் ஜாதகப்படி நீங்கள் இந்த விஷயத்தில் சொத்தை சேர்த்திங்க அல்லது முதலீடு பண்ணிங்கன்னா உங்களுக்கு லாபம் தரும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அப்படி உங்கள் ஜாதகத்திற்கு எந்த மாதிரியான வகையில் நீங்கள் முதலீடு செய்தால் உங்களுக்கு லாபம், அது வீடு மனை மண்ணில் போடணுமா அல்லது பங்கு வர்த்தகம் ஷேர் மார்க்கெட்டில் போடணுமா அல்லது தங்கத்தில் அசையக்கூடிய சொத்தில் போடணுமா, இல்லை நீங்கள் வேறு சில விஷயங்களில் நீங்கள் முதலீடு பண்ணி சம்பாதிக்கணுமா அப்படிங்கிறது எப்படி தெரிஞ்சுக்கலாம். இப்போ இது 4வது இடத்தை வச்சு தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு இருக்கக்கூடிய சொத்தின் மதிப்பு, வெல்த்து, இதெல்லாம் சொல்லக்கூடியது 4வது இடம். 2ஆம் இடம் தன ஸ்தானம் அப்படின்னு வச்சுக்கிட்டாலும் 4வது இடம் உங்களுடைய ஒரு மிகப்பெரிய சொத்து. அந்த உங்களுடைய பெரிய பெரிய சொத்துக்கள்லாம் 4வது இடத்தை சொல்லும். அசையா சொத்துக்கள்லாம் 4வது இடத்தை சொல்லும். அப்போது இந்த 4வது இடம்ங்கிறது ரொம்ப முக்கியம். உங்கள் ஜாதகத்தில் உங்களுடைய சொத்து சேர்க்கும் வழிகள் அல்லது இதில் முதலீடு செய்தால் லாபம் அல்லது நல்லது அப்படின்னு எதை சொல்லலாம். உங்கள் ஒரு 12 லக்னத்துக்கும் அதை கணக்கு வச்சுப்போம். ஒவ்வொரு லக்னத்திற்கும் உங்கள் 4வது இடத்தை பார்த்து உங்களுடைய முதலீடு இந்த மாதிரியாக இருந்தால் நல்லது அப்படின்னு சொல்லலாம். அது என்னென்ன அப்படின்னு சொல்லி தான் ஒரு சில விளக்கங்களோட இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். லக்னத்திற்கு 4வது இடம் அப்படிங்கிறது முக்கியமான ஒரு பங்கு வகிக்குது. சரியா? இப்போ இதை ஒரு லக்னம் மட்டும் எடுத்துப்போம். இப்போது இந்த ஜாதகம் எடுத்துப்போம். உதாரணமாக லக்னம் துலாம் லக்னம். இப்போது துலாம் லக்னம், லக்னத்தில் சுக்கிரன் சூரியன் இருக்க பிறந்திருக்கு. செவ்வாயினுடைய பார்வை வாங்குறாரு. இப்போ இவருக்கு முதலீடு எதில் செய்தால் நல்லது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இப்போ இதில் உங்களுக்கு 4வது இடம் என்ன நிலையில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 4வது இடம் மகர ராசி கட்டமாக வரும். அதிபதி சனி சந்திரனோட சேர்த்து விட்டுருக்கார். செவ்வாயினுடைய பார்வை வாங்குறார். சரி, இப்போ இது எந்த மாதிரியான பலனை கொடுக்கும் அப்படின்னு கேட்டால், இவங்க சரராசி கட்டமாக வர்றதுனால சொத்து விஷயங்களில் பெரிய அளவில் லாங் டைமுக்கு வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறதே தப்பு. நிறைய விஷயங்கள் சேரும். ஆனால் அது ஒரு குறிப்பிட்ட காலம் வச்சுருந்துட்டு அதை விற்றுடணும், அதிலிருந்து லாபம் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு கொண்ட ஜாதகம். சரியா? இப்போ இது இந்த மாதிரியான அமைப்பில் இருக்குது. 4வது இடம் எந்த வீடாக வருது, சரம் சிரம் உபயம்னு பிரிப்போம் இல்லையா, அந்த நிலையில் இவங்களுக்கு எந்த வீடாக வருது அப்படிங்கிறத பொறுத்து அவங்களுக்கு முதலீடு செய்யக்கூடிய தன்மைங்கிறது வித்தியாசப்படும். இப்போ இன்னும் ஒரு சில உதாரணங்கள் பார்க்கலாம். இப்போது ரிஷப லக்னம்னு வச்சுப்போம். இப்போ ரிஷப லக்னத்திற்கு பார்க்கும் பொழுது 4ஆம் இடத்து அதிபதி என்னவா வரும், சூரியனாக வருவார். 4ஆம் இடத்து வீடு சிம்மமாக வரும். இப்போது இந்த அதிபதி உச்ச நிலையில் இருக்கார். கிரக பார்வை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சந்திரனுடைய பார்வை வாங்குறாரு அப்படிங்கிற மாதிரி கணக்கு வரும். கிட்டத்தட்ட சமசப்தம் இல்லைனாலும் ஓரளவுக்கு பரவாயில்ல. அப்போது இது இந்த நிலையில் இருக்கும்பொழுது இவருக்கு எந்த நிலையில் எந்த மாதிரியான சொத்து சேர்க்கலாம், நிதி நிலை இவங்களுக்கு எந்த மாதிரியான முதலீடு பெருத்த லாபத்தை கொடுக்கும் அப்படின்னு கேட்டால், உயிர் காரகத்துவம் அப்படின்னு சொல்லுவோம். உயிருள்ள எந்த ஒரு பொருளை வேணாலும் இவங்க வளர்த்து வைக்கலாம். ஃபஸ்ட்டு அந்த ஃபார்ம்னு சொல்லுவோம் இல்லையா, பண்ணை, அந்த மாதிரியான விஷயங்களில் இவங்க முதல்ல முயற்சி எடுக்கலாம். அதற்கு அடுத்தது அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது ஆடை ஆபரணங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது, அந்த உடை சார்ந்த விஷயங்கள், இந்த மாதிரியான விஷயங்களில் நம்ம பண்ணலாம். உணவு விஷயங்கள்லையும் நீங்கள் இறங்கலாம். உணவு தானிய விற்பனை அல்லது வர்த்தகர், அந்த மாதிரியான விஷயங்களில் நீங்கள் ஈடுபட்டால் இது பெரிய அளவில் பெயர் பெறலாம். பெரிய அளவில் சொத்து சேர்த்து இவங்க பெரிய ஆளாகலாம். அதாவது முதலீடு அப்படிங்கிறது இங்கே செய்வது சிறந்தது. மற்ற விஷயங்களில் இவங்க செஞ்சால் அது நெகட்டிவாக இருக்கும். உதாரணத்துக்கு
இப்போ இவர் வந்து ரியல் எஸ்டேட்டில் முதலீடு செய்யலாமா அப்படின்னு கேட்டால் லக்னத்தில் செவ்வாய் இருக்கே அதனால் பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் இல்லை. இங்கே கூடவே சனி ராகு இருக்கிறதுனால இது வந்து அந்தளவுக்கு சிறப்பானதுன்னு சொல்ல முடியாது. பெரிய அளவில் ஆசை காட்டி மோசம் செஞ்சுற மாதிரியான அமைப்பு இருக்குது. புதன் சுக்கிரன் மட்டும் இருந்தால் கூட ஓகே, சனி ராகு இருக்கிறதுனால ரியல் எஸ்டேட் பக்கம் இங்கே திரும்பி பார்க்காம இருப்பது நல்லது. இப்போ இன்னொரு உதாரணம் எடுத்துக்கலாம். இப்போ இன்னொரு உதாரணம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இப்போ மகர லக்னம்னு வச்சுப்போம். மகர லக்னம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது மகர லக்னத்திற்கு 4வது இடமாக வந்து அதே சர ராசி கட்டமாக வரும், மேச ராசி கட்டம் இல்லையா. அதிபதியும் செவ்வாய், புதன் கூட சேர்க்கை, சூரியன் குரு கூட சேர்க்கை. இப்போ இங்கேயுமே வந்து இவருக்கு எந்த மாதிரியான விஷயத்தில் இவர் முதலீடு செஞ்சால் நல்லது அப்படின்னு சொன்னால் இந்த ஃபஸ்ட்டு பார்க்கும்பொழுது மருத்துவம் சம்பந்தமான விஷயங்களில் இவர் முதலீடு செய்வது நல்லது. மருந்து சார்ந்த விஷயங்களில், அதாவது மருந்து தயாரிக்கலாம் அல்லது மருந்து விற்பனை செய்யலாம். அடுத்தது பார்க்கும்போது இது காலபுருஷத்துக்கு 8வது இடமாக இருக்கிறதுனால ஷேர் மார்க்கெட்டு விஷயத்தில் இவர் ஈடுபட்டாலும் அதிலிருந்து பெரிய அளவில் காசு சம்பாதிக்கலாம். மறைவிட முதலீடு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது மருத்துவ முதலீடும் இவருக்கு வந்து சிறப்பானதாக இருக்கும். இப்போ இன்னொரு உதாரணம் பார்க்கலாம். இன்னொரு உதாரணம் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது கடக லக்னம் வச்சுப்போம். கடக லக்னத்திற்கு 4வது இடமாக என்ன வரும், சுக்கிரனுடைய வீடு, துலாம் வீடாக வரும். அதிபதி வந்து சுக்கிரன் இங்கேயே அமர்ந்திருக்கிறார், புதன் செவ்வாயினுடைய சேர்க்கை பெறுறார். இப்போ இது எந்த மாதிரியான விஷயம் வரும் அப்படின்னா சர வீடாக வரும். இது இங்கே லக்னமும் சர வீடாக வருது. இப்போ இது வந்து என்ன மாதிரியான பலனை கொடுக்கும் அப்படின்னு சொன்னால் வண்டி வாகனம் விற்பனை அல்லது உதிரி பாகங்கள் தயாரிப்பு, இந்த மாதிரியான விஷயங்கள், அல்லது வண்டி வாகனம் பயிற்றுவிக்கிறது அல்லது வண்டி வாகனம் உபகரணங்கள்னு சொல்லுவோம் இல்லையா, அதை வந்து சேல்ஸ் பண்ணுறது, இந்த மாதிரியான முதலீடு அப்படிங்கிறது வந்து சிறப்பானதாக இருக்கும். அல்லது அந்த தொழிலே செஞ்சு அதிலிருந்து சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதிலேயே சொத்தை வந்து சேர்த்து வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இப்போ முதலீடு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த துறைகளில் அல்லது இந்த தொழிலை நீங்கள் தொடங்குனீங்கன்னா அதில் வந்து உங்களுக்கு லாபம் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இதில் வந்து இவங்களுடைய காசு பணத்தை சேமிப்பது நல்லது. இலபுலன்கள்லாம் வாங்கலாமா அப்படின்னு கேட்டால் அதுவும் கூடுதல் சிறப்பு. ஏன்னா இங்கே எது எதிர்பார்ப்பே இல்லாத இந்த இடத்துல வாங்குகிறாங்களோ அது அதிக லாபத்தை கொடுத்துரும். இப்போ அது வந்து சும்மா ஒரு அனாமத்தாக கிடக்கு, அந்த பக்கத்தில் வந்து குக்கிராமம் அப்படின்னு சொல்கிறது, அந்த இடத்துல திடீர்னு ஏதாவது ஒரு கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் வந்து அந்த இடத்துல இவங்களுக்கு வந்து பெரிய அளவில் தூக்கி கொடுத்துரும். அல்லது வந்து ஏதாவது ஒரு பக்கத்தில் ஒரு பிரபலமான ஒரு விஷயம் நடந்து அதை வந்து இவருக்கு பெரிய அளவில் எடுத்து கொடுத்துரும். இப்படி சில விஷயங்கள் இவருக்கு முன்னாடி எதையுமே இல்லாமல் திடீர்னு எடுத்து யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். காரணம் வந்து இங்கே செவ்வாய் பலம் குறைந்திருக்கிறதுனால இவர் ஃபஸ்ட்டு எதிர்பார்த்து செய்ய மாட்டார், பார்த்தா எதிர்பார்த்ததோட பெருசாக வந்திருக்கும் ரிசல்ட். இப்படி மாதிரியான சில விஷயங்கள் இவருக்கு நடக்கும். இது மாதிரி சில விஷயங்கள் இந்த நிதிநிலை நிர்வாகத்தை வச்சு பார்க்கும்பொழுது நம்ம சொல்லலாம். அதாவது இவங்களுக்கு வந்து முதலீடு வந்து எந்த இதில் செஞ்சால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொன்று கடைசியாக பார்க்கலாம், கன்னி லக்னம்னு வச்சுப்போம். கன்னி லக்னம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 4வது இடம் வந்து உபய ராசி கட்டமாக வரும், மீன ராசி கட்டம். இப்போ இவங்களுக்கு எப்படி இருக்கும் முதலீடு, இவங்களுக்கு எதில் செய்கிறது நல்லது அப்படின்னு சொன்னால் இவங்களுக்கு வந்து குரு சனி கூட சேர்ந்துருக்கிறாரு. இங்கே கிரக பார்வை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது பெரிய அளவில் பெரிய ஒரு இது இல்லை, குருவனுடைய பார்வை மட்டும் இருக்குது. வேறு கிரகத்தினுடைய பார்வை சூரியனுடைய பார்வை 7வது பார்வையாக இருக்குது. இப்போ இது என்ன, குரு சூரியன் அப்படின்னு பார்க்கும்போது ஃபைனான்சியல் ரிலேட்டடாக வந்துடுது. சந்திரனும் வந்து இங்கே பார்க்கும்பொழுது கேது நட்சத்திரத்தில் நிற்கிறார். அப்போது முதல்ல வந்து ஃபைனான்சியல் நிதிநிலை சார்ந்த விஷயங்களில் இவர் முதலீடு செய்வது நல்லது. வட்டி கொடுத்து வாங்கலாம் அல்லது அந்த ஷேர் மார்க்கெட்டில் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற கான்செப்டில் சேமிக்கலாம். இந்த மாதிரி விஷயங்கள் வரும். சனி சம்மந்தப்படுறதுனால விவசாயத்திலையும் ஈடுபடலாம். விவசாய நிலம் வாங்கி அதில் வந்து பயிர் விளைவிக்கலாம். இந்த மாதிரியான விஷயங்களை ஒரு முதலீடு செய்வது நல்லது. இப்படி ஒவ்வொரு லக்னத்திற்கும் ஒரு சில விஷயங்களை வச்சு பார்க்கும்பொழுது இவங்களுக்கு எந்த மாதிரியான முதலீடு சிறந்ததாக இருக்கும் அப்படிங்கிறத வந்து நம்ம எடுக்கலாம். இந்த சில விளக்கங்கள் உங்களுக்கு ஒரு சில ஜோதிட புரிதல்களை ஏற்படுத்தியிருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன்.